மேட்ச் எப்படி போச்சு நீங்களே பாத்தீங்க. 12 பாயிண்ட்க்கு வந்தாச்சு. சிஎஸ்கே என்னைக்காவது ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா அங்க இருந்து நிப்பாட்ட முடியாது. நாங்க கொஞ்சம் வீக்கா ஆடினா தோனி இல்லாத போது ரொம்ப கலாச்சாங்க. இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. தோனி இல்லைன்னா இவங்க எதுவுமே இல்ல. நாங்களும் 12க்கு கீழே எத்தனை டீம் இருக்கு அப்போ என்ன? இது வந்து தோனி உருவாக்குன 11 பேரு 10% ஈச். எல்லா பிளேயருக்குள்ள ஒரு 10% தோனி இருந்தாலும் இதான் ரிசல்ட். குவாலிஃபை பண்ணுவோமா? 6வது கப்பு ஜெயிக்கிறோம். நீங்க குவாலிஃபை பண்ணி பேசுறீங்க, பெருசா யோசிங்க. நாங்க 0ல இருக்கும் போதே ஒரு சில டீம் 4, 6, 8ல இருந்தாங்க. இப்ப அவங்க அங்கேயே இருக்காங்க. நாங்க 12க்கு வந்தாச்சு. இங்க இருந்து 14, 16 குவாலிஃபயர், எலிமினேட்டர், 6th trophy சிஎஸ்கேக்கு. இத்தனை வருஷம் நாங்க எத்தனை வருஷமா 150 கிராஸ் பண்ணாது. இன்னைக்கு நாங்க பண்ணிருக்கோம்னா அது சாதனை தான். தோனி இல்லாம நாங்க பண்ணிருக்கோம். அதுவும் 204 ரன் சும்மா இல்ல. அவரு அஸ்திடாருங்க. அவரெல்லாம் பேசவே இல்ல. அவர் தான் 80% மேட்சே முடிச்சு கொடுத்தாரு. அந்த லாஸ்ட்ல சிவன் டூபே மட்டும் எல்லாரும் டென்ஷன் பண்ணாரு. அதனால சிஎஸ்கே யாரும் காமிச்சாங்க. ஸ்பின் பவுலரோட வந்தானே முடிவு பண்ணியாரு. அவரே 10 ரன்லாம் அசால்ட். நாங்களும் டென்ஷன் அடிக்க மாட்டேன். நான் சானா அடிச்சு முடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே இந்த வாட்டி பாருங்க, கப் அடிக்கிறது நாங்க தான். ஆர்சிபி இன்னைக்கு குவாலிஃபை ஆகுறது எம்ஐ கையிலேயே இருக்கு.